1 யோவான் 3:21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்துல தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினாலே நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜபிக்கிற ஜபங்களுக்கு பிரதிபலன் எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவு. நம்ம ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் நமக்கு பிரதிபலன் தரணும் அப்படின்னு சொன்னா முதலாவது ஜபிக்க ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொருடைய இருதயமும் தன்னை குற்றப்படுத்தக்கூடாது. இல்லை அடுத்தவங்க குற்றப்படுத்துறாங்க, இல்லை ஊருக்காரன் குற்றப்படுத்துறான் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு தேவையில்லை. மனுஷர்களுடைய குற்றப்படுத்துதலை கண்டு ஜப ஜீவிதத்துல பின்மாறாமலும் நம்முடைய இருதயம் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமான காரியம். இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டு இருப்போம்னா ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்னு சொல்லிட்டு சங்கீதத்துல 66 69 வாசிக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஜபிக்கு முன்னாடி முதல்ல இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த இருதய ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றது நமக்கு தானே உருவாகிற ஒன்றும் இல்லை. அது உள்ளான ஆத்மாவில் வருகிற ஒரு சிந்தை. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு படிப்பிச்சது போல இருதய அதாவது நம்முடைய உணர்வுகள், உள்ளுணர்வு வெளி உணர்வுன்னு 2 இருக்கு. இந்த இருதயம் நல்லதா கெட்டதாண்டு வெளிப்படுத்துகிறது நம்முடைய உள்ளுணர்வு. வெளி உணர்வு எப்பவுமே நம்மளை பெருமையா பேசும், நான் தான் நல்லவன் சொல்லும், நான் தான் ஆண்டவருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லும். அது வெளி உணர்வு, அதாவது கான்சியஸ். அதை இன்னர் கான்சியஸ்ன்னு சொல்றது உள்ளுணர்வு. உள்ளுணர்வு தான் நம்மகிட்ட சொல்லும், நீ நல்லவன் இல்லை, நீ செய்த பாவம் என்னது அப்படின்னு நம்மகிட்ட அது நம்மோட பேசிட்டு இருக்கோம். அதனால நம்முடைய உள்ளுணர்வை பற்றி நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். இருதயத்தை ஆராய்கிறதுன்னு சொன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறது இருதய ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றது என்னன்னு நம்ம தெரியாம இருப்போம். அது உணர்வு தான், நம்முடைய உள்ளான உணர்வு. நமக்கே தெரியும். பொய்யை சொல்றோம்னு சொன்னா ஒரு ஆளுகிட்ட பொய்யை சொல்ல உள்ள மனசு சொல்லிட்டு தான் இருக்கும், பொய் சொல்லிட்டு இருக்கிற, பொய்ய பேசுற. அது இன்னர் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த காரியத்திலிருந்து தப்பித்து கொள்ள பேசுகிற ஒரு காரியம். அப்போ அந்த பொய் பேசுகிற அந்த இன்னர் கான்சியஸை அது நம்ம குற்றப்படுத்தலை. யாரெல்லாமோ எதோ பேசுறாங்க, ஆனால் நம்ம இன்னர் கான்சியஸ் என்னது, நான் தப்பு செய்யலை, நான் நேராக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இன்னர் கான்சியஸ் உள்ளுணர்வு நமக்கு உணர்த்துவதை தான் நம்ம இருதயம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கு. இவனை இருதயம் குற்றப்படுத்தாம இருக்கணும். வாயில வடை சுடுவது நிறைய பேர் சுடுவாங்க, பரிசுத்தவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருதயம் சொல்லும், நீ பரிசுத்தமும் இல்லை நீதியும் இல்லை அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் சொன்னா ஜபத்தை நிச்சயமா ஆண்டவர் கேட்க மாட்டாரு. நம்ம தைரியமா ஆண்டவர்கிட்ட போக முடியாது, கற்பனையை நம்ம கை கொள்ளவும் முடியாது. அன்பு காட்டுன்னு சொன்னா அன்பு வராது. ஏன்னா உள்ளுணர்வு வைராக்கியம், கோபம், போட்டி, பொறாமை, எரிச்சலாம் அது உள்ளதான் இருக்கும், அது வெளியில வராது. அது இன்னர் கான்சியஸை சேர்ந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்னதான் வாயில தங்கமான வார்த்தைகளை சொல்லி மற்றவங்க காது கேட்க நம்ம ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபம் நமக்கு ஒரு பிரதிபலனை கொண்டு வருமான்னு சொன்னா நிச்சயமா கொண்டு வராது. அதனால ஜெபம் செய்ய தேவனிட்ட வாராக்கு நான் தைரியம் உள்ள ஒரு மகளாய் மாறணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது என்னுடைய உள்மன இல்லை, என்னுடைய இருதயம் என்னை குற்றப்படுத்த கூடாதுள்ள அந்த தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணும். அப்போ இப்போ ஒரு வேளையில நம்ம குற்றப்படுத்திட்டே இருக்கு, அப்ப நான் என்ன செய்யலாம், எனக்கு ஏற்கனவே நான் செய்த அதான் உன் வாயாலே அறிக்கையிட்டான்னு சொல்லியிருக்கு. அறிக்கையிட்டு ஜபிக்கணும். அது மற்றவங்க கேட்டுக்கிட்டு ஐயோ இல்லை, நம்முடைய தப்பு இருந்தால் தப்பை சொல்லி தான் ஜபிக்கும் போது மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட தைரியமா போய் ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்து தாருங்க, என் குடும்பத்தின் போராட்டத்தை தீருங்க, என்னை எதிர்த்து நிற்கிற சக்திகளை ஜெயிக்க பலன் தாருங்கன்னு சொல்ல முடியும். அதனால தெய்வ சமூகத்துல அந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிப்போம். ஒரு இன்னும் யோவான
15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ வசனம் நமக்குள்ள இருதயத்துல இருக்கணும். நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்க வரும்போது வேத வசனம் நம்ம இருதயத்துல இருந்தால், ரெண்டாவது ஜெபிக்கிற காரியத்தை ஆண்டவர் தருவார். முதலாவது நம்ம இருதயம் குற்றமற்றதா இருந்தா ஜெபிக்கிற காரியம் கிடைக்கும். ரெண்டாவது வசனம் என்ற இருதயத்துல இருந்தா எனக்கு ஜெபிக்கிற காரியம் கிடைக்கும். இன்னும் உபாகமா 6:6 கூட பார்த்துட்டு நடத்தலாம்னு நினைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறது, இந்த வார்த்தைகளை உன் இருதயத்துல இருக்க கடவுள். வசனம்தான், எல்லாமே வசனம்தான். 2 காரியம் இருந்தா கட்டாயம். 1 குற்றப்படுத்தப்படாத இருதயம், 2 வேத வசனத்தால் நிறைந்த ஜீவிதம். இந்த 2 ஜீவிதத்துக்கும் தான் ஜெபத்துக்கு ஆண்டவர் பிரதிபலம் கொடுப்பான். இல்லை நான் நைட்டு எழும்புறேன், நான் ஜெபிக்கிறேன், நாங்கள் உபாசத்துக்கு போறேன் ஜெபிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போறேன் ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதே நேரம் எதை தெளிவுபடுத்தணுமோ அந்த காரியத்தையும் நம்ம தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்த வேண்டிய காரியம் என்ன? என் இருதயம் என்ன குற்றப்படுத்த இல்லை, உள்ளுணர்வு என்ன குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தை எப்பவும் நம்மகிட்ட இருக்கணும். பொய்ய பேசிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணக்கூடாது, அசுத்தங்களை பேசிட்டு நான் ஜெபம் பண்ணக்கூடாது, பாவங்களை பார்த்துட்டு நான் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னுள்ள அந்த தெளிவு நமக்குள்ள இருக்கணும். அந்த தெளிவான அனுபவங்களை ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கவும், விடுதலை பெறவும், ஜெயம் எடுக்கவும் செய்யணும். அப்போ 2 காரியம்தான் ஆண்டவருடைய நான் ஜெபிக்கும் போது எனக்கு பலன் கொண்டு வர்றது. 1 இருதய சுத்தி, 2வது வேத அறிவு. இது 2ம் என்னுள்ள பூரணப்படும் போது ஜெபிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் வீணா போகாது, நன்மையை கொண்டு வரும். காலையில் எழுமது பிரயோஜனமா இருக்கும். அந்த பிரயோஜனத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரை, என் மகத்துவமும் மகிமை நிறைந்த தேவனாய் இருப்பதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளை எங்களை தந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பாதத்தை தேடுவதற்கும் உம்முடைய சமூகத்தில் எங்களை சமர்ப்பிப்பதற்கும் கிருபை செய்தீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, தம்முடைய பிள்ளைகள் எழும்பி உம்மை தேடுகிற இந்த நேரத்துல ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படி ஆய்ச்சபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா விதமான எங்களுடைய இருதயம், எல்லாருடைய அடியனுடைய இருதயமும் ஆண்டவரே குற்றமற்றதாய், ஆண்டவரே எங்கள் பாவங்களை உணர்த்துகிறதா இல்லாதபடி பாவ மன்னிப்பு பெற்ற பரிசுத்தம் கொண்ட நீதி உள்ள ஒரு இருதய நினைவுகள் ஆண்டவரை எங்களுக்குள்ளே உருவாக நீ கிருபை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறேன். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும் தேவாவியான தம்முடைய பிள்ளைகளோடு பேசும். காலையில் எழும்பி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய பிரசன்னத்துக்காக, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே இந்த ஜெபாவியனுடைய வல்லமை ஆண்டவரை வெளிப்படுத்தும்படி ஆய்ச்சபிக்கிறேன். என்னென்ன நோக்கங்களோடு, என்னென்ன சிந்தையோடு ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த சிந்தனைகளை கர்த்தர் சீர்படுத்தும்படியாக ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். வியாதிகளோடு போராட்டங்களோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வைதிக போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீர போராட்டங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆபீஸ்ல வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷக்கண்ணில் தயவு கிடைக்கும்படி ஜெபிக்கிறோம். வேலையில் ஆண்டவரே முன்னேற்றத்தின் பாதைகளை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் குறித்த காலத்தில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகள் திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதிர்கால தடைபட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மேரேஜ் காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை இல்லை என்று சொல்லி மனக்கவலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் தகப்பனே, ஆண்டவரே திருச்சபையில் ஆண்டவரே சபையை தாங்குகிற ஆண்டவரே தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஆண்டவரே சமப்பங்களினாலும் ஆண்டவரே யார் யார் சபையை ஆண்டவரை தாங்குகிறார்களோ எல்லாரையும் ஆண்டவரே நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவாவியானவர் பொருத்தனை பண்ணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
இந்த நாளுடைய உபவாச கூட்டத்துல பொருத்தனைகளோடு சிந்தனைகளோடு ஜபிக்கிற பிள்ளைகள் இருந்தால் தேவன் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன். அவர்களுடைய பொருத்தனைகள் நிறைவேறத்தக்கதான ஞான இருதயத்தை கொடுத்து ஆண்டவரை உடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் என்ப நாமத்துல ஜபித்து ஒப்பு கொடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.